குக்கு வித் கோமாளி சீசன் 5ல் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் வாரம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ விஜய் சேதுபதியோட 50வது மூவி மகாராஜா மூவியை ப்ரொமோட் பண்ணுற விதமாக விஜய் சேதுபதி சார் அவங்க டீமோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் குக்கு வித் கோமாளிக்கு வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாரு. வழக்கத்தை விட இந்த வாரம் ரொம்பவுமே வித்தியாசமாக இருந்துச்சுங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் நடக்கும். ஆனால் இந்த முறை நேற்று நடந்த சனிக்கிழமை எபிசோடில் ஒரு 40 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா பேரிங்கே நடந்துச்சு. அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் டாஸ்க் நடந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெயின் குக்கிங் நடத்தியிருந்தாங்க. இந்த மெயின் குக்கிங்கில் யார் வின் பண்ணுறாங்களோ, யார் செஃப் ஆஃப் த வீக் வாங்குகிறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி சாரோட சேர்ந்து சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து பெருசாக எதுவும் என்ட்ரன்ஸ்லாம் கொடுக்கவே இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிட்ஸ் தான் என்ட்ரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச குக்கு தாங்க, இப்போ பெருசாக எதுவும் இவங்களா கொடுக்கல. அவங்களுக்கு தெரிஞ்ச இதை வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாருமே ரொம்பவுமே சூப்பராக சமைச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். யாரும் ரொம்ப மோசமாக சமைக்கலை அந்த தாங்க. அதே டைமில் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்காங்க. பிரியங்கா மற்றும் சுஜிதா இவங்க 2 பேருமே இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா செஃப் ஆஃப் த வீக் வந்திருந்தாங்க. ஓகே, இவங்க 2 பேருமே விஜய் சேதுபதி சாரோட சேர்ந்து சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன சமைக்கணும் அப்படிங்கிறதையும் விஜய் சேதுபதி சார் அவருக்கு பிடிச்சதை சொல்லியிருந்தார். அந்த வகையில் வந்து நம்ம பிரியங்கா வந்து வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால வெஜிடேரியன் சமைச்சாங்க. சுஜிதா வந்து பார்த்திங்கன்னா அவங்க நான்வெஜ் சமைச்சாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சமைச்சு முடித்ததை வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி சார் டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. அதாவது அங்கேயே சாப்பிட்டாருன்னு கூட சொல்லலாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாரு. ஸோ இந்த வாரம் ஒரு செலிப்ரேஷனில் போய் முடிஞ்சிடுச்சு. அடுத்த வாரம் கண்டிப்பாக எலிமினேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.